வைத்தியர்கள் பயன்படுத்துகின்ற மலசலங்கள் கூட அதிகமான 75% மேற்பட்ட இடங்களில் சாவகச்சேரி, கிளிநொச்சி இப்படி பல இடங்களிலே துப்புரவு இல்லாத அளவிற்கு இருந்ததை புகைப்படம் பிடித்து நிரூபணமாக அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டது. ஹரணி அமரசூரிய அவர்கள் எந்தவித பெயர் புகழ் இதை தாண்டி ஒரு பிரதமர் போல தங்களோடு பேசிக்கொள்ளவில்லை. அவர் உண்மையிலே தானும் ஒரு இலங்கை பிரஜை போல, தானும் ஒரு அக்கறை உள்ள ஒரு பெண்மணியாக, ஒரு தாய்மை உள்ளத்தோடு பேசியதாக சுதாகர் அவர்கள் கூறியிருந்தார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடகநேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையில் இது ஹர்னி அமரசூரிய கௌரவ இலங்கை பிரதமர் தொடர்பான செய்தியும், சுவிட்சர்லாந்திலே வாழுகின்ற பிரபல வர்த்தகர்கள் ஒன்று கூடல் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. ஹர்னி அமரசூரிய அவர்கள் சூரிச் விமான நிலையத்திலே ஒரு 45 நிமிடங்கள் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற பிரபல வர்த்தகர்களை அழைத்து அங்கே ஒரு 50 பேர் வரை அனுமதிக்கப்பட்டு அவர்களோடு உரையாடியிருந்தார். அந்த ஒன்று கூடலிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய அபிவிருத்தி, முதலீடு, இது தொடர்பாக பிரபல்யமான சாய் ரேடஸ் ரவி, இம்போர்டாஸ் மற்றும் எல்லாளன் கண்ணன், சோதிட சுதாகர், அதாவது குறிப்பாக சோதிட சுதாகர் அவர்கள் நாங்கள் இங்கே கூற வேண்டிய விடயம், அவர் பல தொடர்பான வைத்தியசாலைகளில் இருக்கின்ற மலசல கூடங்களுடைய அந்த அக்கறையினம், அதாவது மலசல கூடங்களுடைய அந்த அருவருப்பான அந்த துப்புரவில்லாமல் அசுத்தமாக இருக்கின்ற நிலைகளை புகைப்படம் பிடித்து ஹர்னி அமரசூரிய அவர்களிடம் கையளித்திருந்தார். அப்பொழுது ஹர்னி அமரசூரிய அவர்கள் மன்னிப்பு கேட்டு இதை நான் உடனடியாக கவனித்துக் கொள்கின்றேன் என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இலங்கையிலே இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் அந்த மலசல கூடங்கள், கேட்போர் கூடமாக இருக்கட்டும், அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளிகளாக இருக்கட்டும், வைத்தியர்கள் பயன்படுத்துகின்ற மலசலங்கள் கூட அதிகமான 75% மேற்பட்ட இடங்களில் சாவகச்சேரி, கிளிநொச்சி இப்படி பல இடங்களிலே துப்புரவு இல்லாத அளவிற்கு இருந்ததை புகைப்படம் பிடித்து நிரூபணமாக அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சுதாகர் அவர்கள், சோதிட சுதாகர் அவர்கள் சுவிட்சர்லாந்திலே மிகவும் பிரபல்யமானவர், படித்தவர், ஒரு மொழிபெயர்ப்பாளர், மும்மொழியும் பேசக்கூடிய, அதாவது ஜெர்மன் மொழி சுவிட்சர்லாந்தில் பேசப்படுகின்ற மொழி, ஆங்கிலம் மற்றும் தமிழை சரியான இலக்கியத்தோடு பேசக்கூடிய ஒருவர், மற்றும் அவர் பிரபலமான சோதிடர். பல விடயங்களிலே சோதிடம் மற்றும் சைவ சமயத்தை பற்றி பல விடயங்களிலே படித்து கற்க நெறியோடு சோதிடம் கூறுகின்ற ஒரு ஈழத்தமிழர் என்று கூற வேண்டும். சுவிட்சர்லாந்திலே மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு ஜோதிடர். அவர் பல காலங்களாக மகாவலி நீர்த்திட்ட விடயம், அந்த குழாயினூடாக நீரை கொண்டு செலுத்த முடியும் என்றது பல விடயங்களை ஆராய்ந்து சரியான முறையிலே ஆதாரங்களோடு எழுதி கொண்டு வருபவர். இப்பொழுது அந்த ப்ரொஜெக்ட், அந்த அபிவிருத்திக்கான அந்த மகாவலி துரிதத்திட்ட யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்வதற்கான அந்த எப்படி கொண்டு செல்லலாம், என்ன நன்மை தீமை என்பதை பெரிய ஒரு ஆய்வு மூலமாக எழுதி அந்த ஒரு ஆய்வையும் அந்த அறிக்கையையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார் ஹர்னி அமரசூரிய அவர்களுடைய கையிலே. அந்த வைத்தியசாலையிலே இருக்கின்ற அசமந்த போக்கை பார்த்து ஹர்னி அமரசூரிய அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் லங்காபூர் ஊடகம். அத்தோடு கூட மேலும் பல அபிவிருத்தி தொடர்பான, இலங்கை அபிவிருத்தி தொடர்பான மும்மொழிகளும் அதை பேசுகின்ற மக்கள், அதாவது தமிழ், ஆங்கிலம், சிங்களம் மற்றும் மதம் என்று பார்க்கின்ற பொழுது சைவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பரங்கியர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் பொதுவான அந்த இலங்கைக்கு ஒட்டுமொத்தமான அபிவிருத்திக்கான பல திட்டங்களையும் அவருடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார். இது எவ்வளவு தூரம் நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். உடனடியாக இந்த வைத்தியசாலைகளுடைய அந்த கழிவறைகள் திருத்தப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அனுரா அரசு, ஹர்னி அமரசூரிய அவர்கள் போன உடன் நிச்சயமாக ஒரு சில மாதங்களுக்குள் கிளிநொச்சியினுடைய அந்த கேட்போர் ஊடத்துக்கு பக்கத்தை உள்ள, அருகே உள்ள அல்லது முழுமையாக இருக்கின்ற அந்த
வைத்தியசாலை கழிவு கூடங்கள், அந்த கழிவறைகள் சுத்திகரிக்கப்படும், புனரமைக்கப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அத்தோடு கூட இந்த ஒன்று கூடலிலே பலர் பங்கு கொண்டிருந்தார்கள். அத்தோடு கூட 50 பேர் முழுமையாக பங்கு கொண்டிருந்தார்கள். அதற்கு மேற்பட்டவர்கள் இருந்தும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இருந்தாலும் அங்கே சுமூகமாகவும் பிரயோசனமாகவும் அந்த ஒன்றுகூடல் நடைபெற்றதாகவும் கர்ணி அமரசூரிய அவர்கள் எந்தவித பெயர் புகழ் இதை தாண்டி ஒரு பிரதமர் போல தங்களோடு பேசிக்கொள்ளவில்லை. அவர் உண்மையிலே தானும் ஒரு இலங்கை பிரஜை போல, தானும் ஒரு அக்கறை உள்ள ஒரு பெண்மணியாக, ஒரு தாய்மை உள்ளத்தோடு பேசியதாக சுதாகர் அவர்கள் கூறியிருந்தார்கள். தொடர்ந்தும் அவர் இப்படியான விடயங்களுக்காகவும் இப்படியான அபிவிருத்திக்காகவும் மத்திய நாடுகளில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களோடு ஒன்று கூடி பேசப் போவதாகவும் அங்கே குறிப்பிட்டிருந்ததாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அபிவிருத்தி எவ்வளவு தூரம் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள், சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவர்கள் இணைந்து செய்ய போகின்றார்கள் என்பது வேறு விடயம். ஆனால் நிச்சயமாக சுதாகர் அவர்கள் ஒப்படைத்திருக்கின்ற இந்த கழிவறை விடயம், மகாவலி துரித திட்ட விடயம் மற்றும் பல விடயங்கள், பல அறிக்கைகள், பல ப்ரொஜெக்டுகள் அங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இவை நடந்தால் இலங்கைக்கும் இலங்கையில் இருக்கின்ற மூவின மக்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதனால் லங்காபூர் ஊடகம் இதனை ஒளிபரப்பு செய்கிறது. இந்த செய்தியை எமக்கு தந்த சோதரர் சுதாகர் அவர்களுக்கு நன்றியை கூட கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சோதரர் சுதாகர் அவர்களே. லங்காபூர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.